நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர்எல் கிச்சன். நான் உங்கள் லோகேஷ் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கேட்டு வாங்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 kgங்க. பட் ஆனால் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி 1/2 kg தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தயிர் பேக்கெட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா 1 வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோங்க. அதை பார்த்திங்கன்னா 750 கிராம் வாங்கியிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் பீசஸாக இருக்குது. பெரிய பீசஸாகவே வாங்கிக்கோங்க. இதையும் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான வெஜிடபிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா பெரிய தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி வந்து எடுத்துக்கோங்க, பெருசாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் லெமன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 4 பெரிய வெங்காயம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அதிகமாக போட்டால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காரத்துக்கு 3 பச்சை மிளகா, அதையும் எடுத்து ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புதினா. அதாவது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலே போதும். இதை ஓரமாக வச்சலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேனலோட மாஸ்டர் செஃப்பான எங்கள் அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறீங்க. ஸோ இவர் தாங்க வினோத். இது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளியோட மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கிள் ஷேப்பில், அதாவது பார்த்திங்கன்னா பஸ்ஸு டயர் மாதிரி இல்லாமல் சைக்கிள் டயர் மாதிரி சும்மா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணுறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக தக்காளி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 4 வெங்காயத்தையும் எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் எல்லோ கலரில் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா போடாதீங்க. போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கசக்கும்னு நம்ம சொல்கிறாங்கன்னு, அது என்ன ரீசன்னாலும் தெரில சரியா. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து 2ஆக வெட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துண்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வைக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லைஸஸாக இருக்கணும். மெலிசாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிடும். அடுத்து நம்ம அரிசி தாங்க ஊற வைக்க போகிறோம். ஸோ இந்தியா கேட்டை உடச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காபடியால் அளந்து வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாங்க. நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 1/2 கிலோ அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தண்ணி எவ்வளோ அளவு வந்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி அரிசியோட அளவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அரிசியோட அளவு தெரிஞ்சால் தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்க முடியும். ஸோ ஒரு காபடி வந்து அரிசி போடுறீங்கன்னா 2 காபடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு காபடி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பவுலில் கொட்டின அரிசியில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு ஊறினாலே போதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா புதினா கொத்தமல்லி நம்ம வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஓரமாக இருந்த லெமன் எடுத்து மறுபடியும் அதே தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சமைக்கும் போது கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 7-8 ஸ்பூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா 4 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சுருள் பட்டை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா சின்ன பீசஸாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்தளவு இருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு போட்டோம்ல, ஸோ 3 மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைன்னா ஒரு 4-5 மிளகா கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அதாவது பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பொன்னிறமான ஸ்டேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வதங்கணுங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்படி வெள்ளையாக இருக்கிற வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரில் வருங்க. ஸோ இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வரத்துக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி புதினா அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் 10 ரூபா தயிர் வச்சிருந்தோம்ல அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறோம். தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக வேணான்னா தனி மிளகாத்தூள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அதை வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் பிரியாணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காரமாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி விடுங்க. நம்ம ஆட் பண்ண தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இந்த டைமில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம மசாலா வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படி இருந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஆட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் ஓரமாக வச்சுருந்த லெமன் எடுத்து அதை 2ஆக வெட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. அந்த சாறை மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா குக்கர் மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இல்லைனா ஒரு டபராவில் சமைக்கிறீங்கன்னா அந்த டபராவில் மூடியை போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் கேஸ் ஆன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணி வந்து வைக்க போகிறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா தம் போடுறதுக்காக தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி ஊற்றி அது ஹை ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அந்த குக்கரோட மூடி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்குங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா தேவையான அளவு தண்ணி தாங்க ஆட் பண்ண போகிறோம். நம்ம 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டோம்ல, ஸோ இந்த காப்படியால் அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா 2 காப்படி அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறோங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற மசாலாவெலாம் நல்லா வந்து தண்ணிக்குள்ளே சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு இந்த டைம்லேயே உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுங்க, அதனால் இந்த டைம்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. என்னடா இவனுங்க குக்கரோட மூடியை போடாமல் வேறு ஏதோ ஒரு பாத்திரத்தோட மூடியை போடுறானுங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. குக்கரோட மூடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ணதுனால நாங்கள் வேறு வழியே இல்லாமல் வேறு ஒரு மூடியை தான் யூஸ் பண்ணோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் குக்கரில் வந்து சமைக்காதீங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாங்க. அரிசியை சும்மா மழைச்சாரல் மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க, ஒரே இடத்துல தொப்பு தொப்புன்னு போடாமல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்டி வச்சு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சும்மா அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புன்னு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% இல்லைனா ஒரு 75% வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 70 to 80% வந்து நல்லா குக் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போட போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தோசைக்கல் எடுத்து நம்ம பிரியாணி செஞ்சுட்ருக்க அந்த பாத்திரத்துக்கு கீழே வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடிக்கு மேலே வச்சுருங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுருந்த சுடு தண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி எடுத்து மேலாப்பில் தூவி விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டு மூடிட்டு ஓரமாக வச்சுருந்த சுடு தண்ணி எடுத்து மறுபடியும் மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் கம்னு விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து அந்த சுடு தண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை பார்த்திங்கன்னா ரைஸ் உடையாமல் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ அவ்வளோதாங்க, பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தயிர், வெங்காயம் தாராளமாக போட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் கிள்ளி போட்டு செஞ்ச பச்சடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ஓரமாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 கரண்டி பிரியாணியை அள்ளி போட்டு 3 பீஸோட வந்து பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு நான் பீஸு இல்லாமல் பிரியாணியை மட்டும் தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரைஸ்லாம் நல்லா குக்காக இருந்துச்சுங்க, செம்ம சூடாக இருந்துச்சுங்க, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சைடில் இருந்த ஒரு சிக்கன் பீஸை கையில் எடுத்து பார்த்தா காக்காவோட லெக் பீஸ் மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வாயில் வச்சு கடிச்சு பார்த்தா சிக்கன்லாம் செம்மையாக வெந்துருந்துச்சிங்க, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் பச்சடி, சிக்கன் பீஸ்லாம் வச்சு சாப்பாட்டில் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கத்தாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லா ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செய்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்